ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி. எஸ், இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவின படத்தை தான் எடுத்து வந்திருக்கிறேன். தனி ஐலாண்ட்ல யாராலையும் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு தண்டனைகள் உள்ள ஒரு ஜெயிலு. அதுக்குள்ள போனவங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்க தேவையே இல்லை. ஏன்னா அதுக்குள்ள இருந்து திரும்ப வர்றது துளியும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். சரி, அவங்க தான் வெளில விட மாட்டாங்களே, நம்மளாவது தப்பிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி எந்த கைதியாவது நினைச்சா அதுவும் அங்க முடியாது. அதுக்கும் அங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 3 பக்கமும் கடல், ஒரு பக்கம் காடு. இப்படியான அந்த ஜெயில தண்டனையும் பாத்தீங்கன்னா படுபயங்கரமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஜெயில தான் மாட்டிக்கிறாரு நம்ம படத்தோட ஹீரோ. அந்த ஜெயில மாட்டினவரு அங்கிருந்து தப்பிச்சு வராரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட முழு கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ்ல சிறைச்சாலைன்னு ஒரு படம் வந்திருக்கும். மோரலஸ் அந்த படத்தோட ஒத்து போற மாதிரியான ஒரு கதை தான் இது. இதை ஒரு சர்வைவல் மூவின்னு கூட சொல்லலாங்க. படத்தோட பேரு பாப்பிலோன் 2017 வெளிவந்திருக்கு. படத்தோட ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே, கதை சொல்லி ஆர்ஜே. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்கள்ல போடாத படங்களா எடுத்துட்டு வரதான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்க சிலாகியத்துல மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க இப்ப படத்தோட ஸ்டோரிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஜென்டில்மேனா கோட் ஷூட் எல்லாம் போட்டு மில்லியனர் கணக்கா வர இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பப்பிலான். நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு தான் பக்கா ஜென்டில்மேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஒரு ஜென்டில்மேன் கிடையாது. திருடுற விஷயத்துல ஆய கலைகளும் கற்று தேர்ந்த பக்காவான ஒரு திருட்டு பைய. இப்போ கூட ஃபங்க்ஷன் நடக்கிற ஒரு வீட்டுல திருடுறதுக்காண்டி தான் பக்கா ஜென்டில்மேன் கெட்டப் போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அங்க ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்க தலைவன் தன்னோட கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டுல இருக்கிற ஒரு காஸ்ட்லியான டைமண்டை களவாண்டுட்டு ஜன்னலை எகிரி குதிச்சு தப்பிச்சு வெளில வரான். இவன் ஒரு தனியான திருடெல்லாம் கிடையாதுங்க. இவனுக்குன்னு ஒரு கேங் இருக்கு, இவனுக்குன்னு ஒரு பாஸ் இருக்கான். இப்போ இவன் திருடின இந்த டைமண்ட் எடுத்துக்கிட்டு அவனோட பாஸை தான் பார்க்க போயிட்டு இருக்கான். பாஸை பார்க்க போனவன் திருடின டைமண்ட்ல பாதியை இவன் வச்சுக்கிட்டு பாதியை மட்டும் தான் பாஸ் கிட்ட கொடுக்குறான். அவன் பாஸ் பக்கத்துல இருந்த இவன மாதிரியான ஒரு திருடனை அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்னு பார்த்தா அவனும் பப்பிலான் மாதிரியே தான் திருடின பாதியை அவன் அமுக்கிக்கிட்டு பாதியை மட்டும் தான் பாஸ் கிட்ட கொடுத்துருக்கான். அது தெரிஞ்ச பாஸ் அவனை போட்டு வெளுத்து விடுறான். அவனை வெளுத்த கையோட பப்பிலானை பார்த்து நீயும் அதை மாதிரி எதை அமுக்கி வச்சிருக்கான்னு சொல்லி கேட்க இவனு வேற வழி இல்லாம தான் ஒளிச்சு வச்சிருந்த பாதிய திரும்பவும் பாஸ் கிட்டயே கொடுத்துறான். அதை பார்த்த பாஸ், அடப்பாவி, நான் உன்கிட்ட விளையாட்டு கேட்டா நீ மறைச்சு வச்சிருக்கியா? நான் உன்ன ஒரு பக்கா ஜென்டில்மேன்லடா நினைச்சேன். நீ திருடனுக்கெல்லாம் திருடனா இருந்திருக்கேடா அப்படின்ற மாதிரி பாக்குறான். நீ நமக்கு வேண்டிய புள்ளையா போயிட்ட, சரி பொழைச்சு போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவனை அமுச்சு விட்டுறான். அங்கேருந்து கிளம்புன கையோட ஸ்ட்ரைட்டா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறாரு தலைவர். இவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் நின்னி. நம்ம பைய கொஞ்சம் விஷம்பம் முடிச்சவன் தான் போல. அதுலயும் தந்திரமா தான் பாஸ் கிட்டே இருந்து மறைச்சு எடுத்து வந்த டைமண்ட் நெக்லஸ், கொஞ்சம் ஸ்டோனு எல்லாத்தையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட கொடுக்குறான். ஆனா இவனோட பாஸ் திருடனுக்கெல்லாம் திருடனா இருப்பான் போல. இவனுக்கே தெரியாம ஒருத்தனை விட்டு இவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான். அவன் மறைஞ்சிருந்து பார்க்க தலைவரோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறுது. இப்போ இந்த காதல் ஜோடிகள் ஒரு நகர்வலத்தை முடிச்சிட்டு அப்படியே அவங்களோட நைட்டு வேலையை முடிச்சிட்டு பேச தொடங்குறாங்க. இப்ப அவனோட காதலி அவங்கிட்ட, இனிமே நம்ம இந்த சிட்டில இருக்கானா, நம்ம ஒரு அழகான கிராமத்தை பாட்டு அங்க போய் குடியேறிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தலைவன் கிராமத்துல என்ன இருக்கு, அங்க போனா நம்ம வசதியெல்லாம் வாழ முடியாது, நமக்கு தேவையான பணம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு, நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்றான். ஆனா அவ விடுற மாதிரி தெரியல. அதனால நம்ம தலைவன் ஒரு முடிவுக்கு வரான். சரி, உனக்காக நான் கிராமத்துக்கு வரேன், ஆனா எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடு, அதுக்குள்ள நான் திருடெல்லாம் திருடி நிறைய பணம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கிராமத்துல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றான். இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க சொல்லல கதவு தட்டுற சத்தம் கேக்குது. வீட்டுக்காரன் வாடகை வாங்க வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லி தலைவன் கேஷுவலா போய் கதவை திறக்க அங்க நடந்ததே வேற. வந்தவங்க போலீஸ்காரங்க. இவன் ஒரு மர்டர் பண்ணிட்டதா சொல்லி இவனை வந்து கைது பண்றானுங்க. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இவனோட பாஸ். இவன் டைமண்ட் மறைச்சதை தெரிஞ்ச அவனோட பாஸ் ஒரு ஆளை கொண்டு அந்த பழிய தூக்கி இவன் மேல போட்டிருக்கான். இவன் எவ்வளவு சொல்லி அந்த போலீஸ்காரங்க கேட்கறதா இல்ல, இவனை கைது பண்ணி ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. மறுநாள் இவனை பார்க்க ஜெயிலுக்கு வர அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு. அப்பா அவள்கிட்ட பப்பிலான்னு சொல்றான், இது எல்லாத்தையும் பண்ணது என்னோட பாஸ் தான், நைட் அவனை அடிச்சு கொண்டுட்டு அந்த கேஸ்ல என்ன சிக்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு பெயில் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. பப்பிலான்னு இதெல்லாம் ஆவாத கதை, நான் வெளில வரதுக்கு வாய்ப்பே இல்ல, என்ன பர்மனண்டா உள்ள வைக்கிறதுக்காண்டி என் பாஸ் நிறைய இவங்கள்ட்ட பணம் கொடுத்துருக்கான், இனி நான் வெளியே வர்றது சாத்தியமே இல்ல, எனக்காக இனி நீ அலைய தேவையில்ல, என்ன வெளியே எடுக்க நீ எந்த முயற்சியும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்றான். இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு கைதி அவங்கிட்ட சொல்றான், இங்க இருந்து தப்பிச்சு போறது மட்டும்தான் ஒரே வழி, அப்படி நீ தப்பிச்சு போகணும்னாலும் உனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்றான். மறுநாள் எல்லாரையும் மெடிக்கல் செக்அப்க்கு அழைச்சிட்டு போறானுங்க. அங்க ஒருத்தன் கண்ணாடி போட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட பேரு லாஸ். பப்பிலானுக்கு பின்னால நிக்கிற கைதி அவனை பத்தி பப்பிலான்ட்ட சொல்றான். லாஸ் ஒரு மில்லியனர், இவன் மில்லியன் மதிப்புள்ள ஒரு டாக்குமெண்ட் மோசடி பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்குள்ள வந்திருக்கான். இவங்கிட்ட
பல மில்லியன் பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இவனை கொல்றதுக்காண்டி தான் ஜெயில உள்ள கைதிகள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனை கொன்னுட்டு இவங்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் அடிக்கிறதா இங்க உள்ள கைதிகளோட பிளான் அப்படின்ற மாதிரி சொல்ல பப்பிலானு இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ எல்லா கைதிகளுக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்து அழைச்சிட்டு போறாங்க. லாஸ பார்க்க வந்த அவனோட ஒய்ஃப் அவங்கிட்ட, நீ கவலைப்படாத, எவ்வளவு பணம் கொடுத்தும் உன்னை நான் வெளியில எடுத்துறேன், எந்த கவலையும் இல்லாம நீ உள்ள போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. இப்போ எல்லா கைதியும் கப்பல்ல ஏத்தி அந்த ஐலாண்ட்ல இருக்கிற கொடுமையான ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. போற வழியில நம்ம பப்பிலான் லாஸ பார்த்து, இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கொன்னு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா என்ன பாடி கார்டா வச்சுக்க, நான் உன்கிட்ட ஃபுல் டைம் பாடி கார்டா வேலை பார்க்கறேன், அதுக்கு நீ வந்து சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி பேசுறான். அதுக்கு லாஸ், உன்னோட பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, இங்க இருக்கிற போலீஸ் என்ன பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்றான். ஆனா லாஸோட அந்த எண்ணம் அன்னைக்கு நைட்டே நொறுக்கப்படுது. இவன் நினைச்ச மாதிரி இந்த ஜெயிலு பாதுகாப்பானது இல்லைன்ற மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இவனுக்கும் பக்கத்துல படுத்துக்கிற ஒரு கைதிய இன்னொரு கைதி கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு அவங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அதுல பாதி அவங்கிட்டயே போட இன்னொரு போலீஸ் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிறான். சோ போலீஸும் கைதிகளுக்கு உடந்தையா இருக்காங்கன்றது அவனுக்கு தெரிய வருது. அதை பார்த்த இவனுக்கு நம்ம கிட்ட மில்லியன் கணக்குல பணம் இருக்கேன், நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி உயிர் பயம் கிளம்பிடுது. மறுநாள் விடிய ஸ்ட்ரைட்டா போய் பப்பிலான பாக்குறான். எனக்கு உன்னோட பாதுகாப்பு தேவைப்படுது, நீ சொன்ன மாதிரி அதுக்கு நான் பணம் தரேன், நீ எனக்கு பாடி கார்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க பப்பிலான அதுக்கு ஒத்துக்கிறான். சரி, எனக்கு நீ பணம் தரதுனால நான் தப்பிச்சு போவையில ஒன்னையும் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு லாஸ், இல்ல தேவையில்ல, அதுக்கு அவசியமே இருக்காது, என் ஒய்ஃப் எனக்காக பெயில் ரெடி பண்ணிட்டு இருக்கா, எப்படியும் வெளில எடுத்துருவா அப்படின்னு சொல்ல, பப்பிலான் நீ ஒரு முட்டாள், இங்க இருந்து வெளில போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு எல்லா கைதிகளும் செல்லுல தூங்கிட்டு இருக்கையில நாள் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவன் பணத்தை எடுத்த அதே கைதி லாஸ கொல்றதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கான். லாஸ கொல்ல ட்ரை பண்ணையில பப்பிலான் பக்கத்துல இருந்தவன் மேல பாஞ்சு அவன் அட்டாக் பண்றான். இவனுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்க எல்லா கைதிகளும் விழிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறானுங்க. பப்பிலான் அந்த ஜெய்ஜாண்டிக்கா இருக்க கைதியை போட்டு பொலன்னு பொழக்கிறான். சண்டை போட்ட சத்தம் கேட்க போலீஸ் அங்க செல்லுக்கு வந்துடுறானுங்க. வந்த போலீஸ் சண்டை போட்டது யாருன்னு கண்டுபிடிக்க ஒவ்வொரு கைதியோட கையா செக் பண்றானுங்க. பப்பிலானோட கையில காயம் இருக்கிறத பார்த்த போலீஸ் அவனை அழைச்சிட்டு போய் தலைகீழ கட்டி தொங்க விட்டதோட மட்டும் இல்லாம அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதையும் கட் பண்ணிடுறானுங்க. சில நாள் கழிச்சு பனிஷ்மெண்ட் முடிஞ்சு கைதிகளோட கைதியா வர பப்பிலானு நாம இல்லாத இவ்வளவு நாள்ல பணத்துக்காக எப்படி லாஸ கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற எண்ணத்தோடய வரான். தூரத்துல இவங்கிட்ட அடி வாங்கினவன் மண்டையில கட்டு போட்டு நிக்க அவனுக்கு பக்கத்துல பார்த்தா லாஸ் உயிரோட இருக்கான். இவன் அந்த கைதியை அடிச்ச பயத்திலேயே லாஸ கொலை பண்ண ஒருத்தன் கூட முன் வரல ஜெயில. இப்போ எல்லா கைதிகளையும் கப்பல்ல இருந்து இறக்கி அந்த ஐலாண்டுக்குள்ள இருக்கிற அந்த ஜெயிலுக்கு கொண்டு போறானுங்க. இந்த ஐலாண்டு ஜெயிலு சாதாரணமான ஜெயிலு இல்ல, ஒரு பக்கம் காடு, மூணு பக்கம் கடலால் ஆனது. இங்க இருந்து எவனாலையும் தப்பிக்கவும் முடியாது. இப்ப அந்த ஜெயிலோட ஹையர் அபிஷியல் ஒருத்தன் எல்லா புது கைதிகளையும் கூட்டி எல்லாரையும் வான் பண்றான். உங்களோட எல்லா மனசுலயும் இங்க இருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும், அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்தா அதை அடியோட அழிச்சிருங்க. எங்களோட கார்ட்ஸ் உங்களை 24/7 இங்க வாட்ச் பண்ணுவாங்க. அதையும் மீறி நீங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை கொலை பண்ண கூட அவங்க தயங்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க இவங்க எல்லாம் மீறி வெளியே போனாலும் இதை சுத்தி இருக்கிறது பெரிய காடு, எப்படியா இருந்தாலும் மிருகங்கள்ட்ட அடிபட்டு சாவதான் போறீங்க. சப்போஸ் அந்த காட்டையும் மீறி அந்தாண்ட போனீங்கன்னா அந்தாண்ட இருக்கிறது கடலு, அதுல இருக்கிற திமிங்கலத்துக்கிட்ட எப்படி உங்களோட உயிர் பறி போயிடும். இதெல்லாம் தாண்டி நீங்க உயிரோட இருந்து எங்கள்கிட்ட திரும்பவும் மாட்டிக்கிட்டீங்கன்னா முதல் தடவை தப்பிக்க முயற்சி பண்ணவங்களுக்கு 2 வருஷத்துக்கு இருட்டறையில போட்டு சோறு தண்ணி கொடுக்க மாட்டோம். அதுவே 2வது முறை நீங்க முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு இருட்டறை தான், அதுலயே நீங்க இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றான். இந்த வார்னிங் முடிஞ்ச கையோட எல்லாரையும் செல்லுக்கு கொண்டு போறானுங்க. அங்க ஒரே செல்லுக்குள்ள ஒரு 150 பேருக்கு மேல அடைக்க பப்பிலானுக்கு புரியுது இந்த இடம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடம், யாரு யார வேணாலும் ஈஸியா கொலை பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். உடனே லாஸ் அழைச்சி, இது பாதுகாப்பு இல்லாத இடம், உனக்கு பாதுகாப்பு வேணா எப்போதும் என் கூடவே இரு அப்படின்ற மாதிரி சொல்றான். மறுநாள் கைதிகள் எல்லாம் குவாரியில கல்லு சுமக்க விடுறானுங்க. அவங்களோட லாஸ் பப்பிலான் 2 பேருமே வேலை பார்க்க இப்ப லாஸ் அவனோட பணத்தை கீழே போட்டுறான். கீழே போட்டவன் பப்பிலான்ட்ட சொல்ல அவன் தேடி எடுத்து ரிட்டர்ன் அவன்கிட்ட கொடுக்குறான். ஆனா லாஸ் இந்த பணத்தை வேணும்னே தான் கீழே போட்டிருப்பான். பணத்துக்கு ஆசைப்படுற பப்பிலான் அந்த பணத்தை திரும்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிருப்பான். ஆனா அவன் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணதுனால அவன் ஒரு நியாயஸ்தான் அப்படின்றதுனால அவனை முழுமையா நம்ப ஆரம்பிச்சிருவான். இப்ப லாஸ் இப்போ 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கையில லாஸ் அவனோட ஒய்ஃபோட படத்தை பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த படத்தை வாங்கி பார்த்த பப்பிலான், நீ ஒரு முட்டாள், உன் ஒய்ஃபை நீ ரொம்பவே நம்புற, ஆனா அவ உன்னை வெளியவே எடுக்க மாட்டா, நீ வெளியே இருந்தீன்னா உன்னோட பணத்தை அவ உன்கிட்ட கேட்டுதான் செலவு பண்ண முடியும், அதுவே நீ உள்ள இருந்தீன்னா அந்த பணத்தை செலவு பண்ண அவளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும், உன்கிட்ட கேட்டு செலவு பண்ணணும் அப்படின்ற தேவையும் அவளுக்கு இருக்காது, அதனால உன்னை அவ வெளியே எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவான். ஆனா லாஸ், என் ஒய்ஃப் எல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தன் இறந்து கிடப்பான். அந்த இறந்தவனோட சாப்பாட்டை அவன் மேலேயே வச்சுட்டு போயிருப்பாங்க போலீஸ்காரங்க. அதை பார்த்த லாஸ் போலீஸ்கிட்ட சொல்ல போவ அங்க வந்த ஒருத்தன் அவனை தடுத்துட்டு அந்த பணத்து மேல அந்த சாப்பாட்டை எடுத்து அவன் சாப்பிட்டுருவான். சாப்பிட்றப்பே அதுல பாதிய பப்பிலான்ட்ட கொடுக்க பப்பிலான் அதுல இருந்து பாதி எடுத்து லாஸுக்கு கொடுப்பான். இப்போ போலீஸ் எல்லாரையும் ரிட்டர்ன் செல்லுக்கு அழைச்சிட்டு போவாங்க. போற வழியில பார்த்தா ஒரு லாரி சேத்துல மாட்டிக்கிட்டு நிக்க அங்க இருக்கிற போலீஸ் இந்த கைதிங்களை விட்டு அதை தள்ள சொல்லுவானுங்க. இந்த மாட்டி இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா இவனுங்க இருக்கிற ஜெயில
ஜெயிலுக்கு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். அங்க இருக்கிற ஜெயிலருங்க என்ஜாய் பண்றதுக்காண்டி ப்ராஸ்டிடியூட் பொண்ணுங்களை கொண்டு வந்திருப்பாங்க அந்த வண்டியில. இப்போ இந்த வண்டியை ஜெயிலு வரைக்கும் தள்ளிட்டு போக சொல்லி போலீஸுங்க சொன்னதுனால அந்த வண்டியை தள்ள போயிருப்பான் பப்பிலாம். வண்டியை தள்ள போனவன் அங்க இருக்கிற ட்ரக் டிரைவர்கிட்ட என்ன இந்த ஜெயில இருந்து வெளில கொண்டு விட்டினாக்கா உனக்கு $2000 தரேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ட்ரக் டிரைவர் இவன் கேட்டதை போலீஸ் கிட்ட சொல்ல போக உடனே அவன் 4000 தரேன்னு சொல்லுவான். திரும்பவும் 5000 தரேன் அப்படின்னு சொல்ல அந்த ட்ரக் டிரைவரும் ஒத்துப்பான். அதுக்கு அந்த ட்ரக் டிரைவர் 3 நாளைக்கு எங்களோட போட் இந்த ஐலாண்ட்ல இருக்கும், அதுக்குள்ள நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு என்ன வந்து பாருன்னு அவன் தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு குளிக்க போகணுங்க. குளிக்க போயில லாஸை கொலை பண்றதுக்காண்டி ஒரு கும்பல் வந்துருவாங்க அங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பப்பிலானவங்க எல்லாம் அடிச்சு வீசுவான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ் ஒரு தூண்ல ஒளிஞ்சிட்டு இருப்பாப்ல. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா பப்பிலானுக்கு விழாவில் அடிபட்டு இருக்கும். மறுநாள் கார்ட்ஸ் எல்லா கைதிகளையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுவாங்க. எதுக்காக அசம்பிள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா முத நாள் ஒருத்தன் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருப்பான். தப்பிக்க முயற்சி பண்ணவன் அப்ப தடுக்க வந்த ஒரு கார்டை ஒருத்தவங்களை கொலை பண்ணிருப்பான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்ல நம்ம பப்பிலானுக்கு இந்த ஜெயிலெல்லாம் பத்தி சொன்னவனா இருப்பான். அவனை இப்ப அந்த கார்டை கொலை பண்ண கூட்டத்துக்காக எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவனோட கழுத்தை துண்டிப்பாங்க. அவன் கழுத்தை வெட்டினதை பார்த்து அம்புட்டு கைதியும் மிரண்டு போய் நிப்பானுங்க. இப்ப அந்த ஜெயிலர் பப்பிலான கூப்பிட்டு இந்த பாடியை கொண்டு காட்டுல விச சொல்லுவான். அதுக்காண்டி இன்னொரு ஆளை துணைக்கையும் கூட்டுக்க சொல்லுவான். இவன் லாஸை கூட்டிக்கிட்டு இந்த பாடியை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போவானுங்க. இவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலீஸும் வருவாங்க. காட்டுக்குள்ள தூக்கிட்டு போறப்பயே லூயிஸால் நடக்க முடியாம கீழே விழுவான். அதை பார்த்த காடு எழுந்திரிக்க சொல்லி சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிக்க அதை பொறுத்துக்க முடியாத பப்பிலான் பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அந்த காடோட மண்டையை பொழந்துருவான். அடிச்சதோட மட்டும் இல்லாம அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். அவனை பின்னாடியே கார்ட்ஸும் விரட்டிக்கிட்டே போவாங்க. அங்கிருந்து ஜம்ப் பண்ணி ஆத்துல குதிச்சவன் நேரா அந்த ட்ரக் டிரைவரை போய் பார்ப்பான். முன்னாடி சொன்ன மாதிரியே ட்ரக் டிரைவர் அங்க போட்டை வச்சுட்டு ஐலாண்ட்ல நிக்க இப்ப பப்பிலான் போட்டை எடு போலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் பணம் கொடுன்னு கேட்க இவன் இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல, ஆனா என்ன அந்த பிரான்ஸ்ல கொண்டு விட்டினாக்கா நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ட்ரக் டிரைவர் நக்கலா வேகமா சிரிக்க கார்ட்ஸ் இப்ப பப்பிலான சரௌண்டிங் பண்ணிடுவாங்க. அப்பதான் சொல்லுவான் அந்த ட்ரக் டிரைவர் நீ 5000 ரூபாய் கொடுத்திருந்தா கூட உன்னை நான் இங்க இருந்து கொண்டு போய் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலையோ உன்ன மாதிரி தப்பிச்சு வர கைதிகளை திரும்பி பிடிச்சி ஜெயில போடுறதுதான். அதுக்காக தான் வார்டன் எனக்கு நிறைய பணம் கொடுத்து இங்க என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட பப்பிலானுக்கு அப்பதான் தெரியும் இவன் பேச்சு கேட்டு நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்றது. இப்போ கார்ட்ஸ் இவனை பிடிச்சி திரும்பவும் ஜெயிலுக்கு கொண்டு போறானுங்க. ஜெயிலுக்கு கொண்டு வந்தவனுங்க வார்டன்ட்ட கொண்டு வந்து நிறுத்த வார்டன் சொல்றான் நல்ல வேலை நீ புழைச்ச, நீ அடிச்சதுல கார்ட்ஸ் யாரும் சாகல, ஒருவேளை செத்துருந்தாயினா நேத்தி நடந்ததுதான் உனக்கும் நடந்திருக்கும் அப்படின்றான். சோ முன்னாடி சொன்ன மாதிரியே நீ முதல் தடவை தப்பிக்க முயற்சி பண்ணதுனால உனக்கு 2 வருஷத்துக்கு இருட்டறையில தனியா போட போறோம், உனக்கு நீ சோறு தண்ணியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியான இருட்டறையில கொண்டு போட்டுறானுங்க. அந்த செல்ல பாத்தீங்கன்னா தனியான ஒரு இருட்டு அறை, மூச்சு விடுறது கூட ஒரு சிரமமான இடம், பக்கத்துல பேசுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த செல்லுல தான் அவன் இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. ஆனா கொஞ்ச நாள் போக போக இவனோட மென்டல் பேலன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருது. சொன்ன மாதிரியே அவனுக்கு சாப்பாடும் கொடுக்காம வெறும் தண்ணியை தான் கொடுக்குறானுங்க. அதனால அவனோட உடல் பலமும் குறைய ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒரு இடுக்கு வழியா தலைய விட்டு பாக்குறான். இவனை மாதிரியே இருட்டு செல்ல இருந்து செத்து போன ஒருத்தவனை போலீஸ்காரங்க பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அதை பார்த்தவனுக்கு இன்னும் அடிவையெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருது. மறுநாள் பார்த்தா இவனை பார்க்க ஒரு ஆபீசர் உள்ள வரான். அவன் யாருன்னு பார்த்தா இவன் கல்லால் அடிச்ச அதே ஆபீசர். இவன் கல்லால் அடிச்ச அந்த வெறிய தீர்த்துக்கிறதுக்காண்டி ஜெயிலுக்குள்ள வந்து இவனை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். ஏற்கனவே சாப்பிடாம கிடந்த இவன் அடி வாங்கினதும் இன்னும் ரொம்ப வீக் ஆயிடுறான். இப்படியே வீக்கா கிடைக்கல இவனோட செல்லுக்குள்ள ஒரு நாள் ஒரு தூக்குவாளிய தள்ளி வைக்கிறான் ஒரு காடு. அதை போய் இவன் திறந்து பார்க்க அதுக்குள்ள 2 தேங்காய் மூலியும் ஒரு சின்ன காகிதம் இருக்கு. அதை எடுத்து படிச்சு பார்க்கல அப்பதான் தெரியுது அந்த லூயிஸ் தான் இவனுக்கு அமுச்சு வச்சிருக்கான் அந்த தேங்காய் மூலிய. அந்த தேங்காய் மூலிய எடுத்தவனுக்கு ஒரே சந்தோஷம், பல நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுற திருப்தி அவனுக்கு கிடைக்குது. அதே மாதிரியே டெய்லியுமே அவனுக்கு 2 தேங்காய் மூலிய அனுப்பிச்சு வச்சிடறான் லாசு. இவனும் தன்னோட போன எனர்ஜி எல்லாம் திரும்பி எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி தன்னோட உடம்ப ரெடி பண்றான். இப்படியே எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட்டு உடம்ப தேத்தி பழைய நிலைமைக்கு வரான். எப்போதும் போல வழக்கம் போல ஒரு நாள் ஒரு காடு அந்த தேங்காய் மூலி இருக்கிற வாளிய தள்ளி உள்ள வைக்க இவன் எடுக்க போறான். இன்னொரு கை அந்த வாளிய வந்து ரிட்டர்ன் இழுக்குது. இந்த மாதிரி டெய்லியும் அவனுக்கு தேங்காய் மூலி வருது அப்படின்றது இன்னொரு காடுக்கு தெரிஞ்சு போய் அதை போய் அந்த வார்டன்ட்ட சொல்லிடுறான். இப்போ வார்டன் பப்பிலான பார்க்க வரான். பார்க்க வந்தவன் யாரு உனக்கு இந்த ஃபுட் எல்லாம் அனுப்புனதுன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க அவன் உதவி பண்ண லாச காட்டி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றான். வார்டன் எவ்வளவுதான் கேட்டுமே பப்பிலான அவன்கிட்ட உண்மையை சொல்லல. அதனால கடுப்பான வார்டனு பப்பிலானுக்கு வர சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே டோட்டலா கட் பண்ணிடுறான். திரும்பவும் பப்பிலான் பழைய நிலைமைக்கு ரொம்ப வீக்கா போயிடுறான். சில நாள் கழிச்சு வார்டன் திரும்பவும் பப்பிலான பார்க்க வர ரொம்ப நாள் சாப்பிடாம கிடந்த பப்பிலானுக்கு ஒரு சூப்பையும் எடுத்துட்டு வரான். சூப்பை எடுத்துட்டு வந்தவன் அந்த சூப்பை கொடுத்து நீ உண்மையை சொன்னீங்கன்னா அந்த சூப்பை நீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்பயும் அவன் அந்த தேங்காய் மூலி அனுப்பிச்சு விட்டது யாருன்னே சொல்லல. சரி பொழைச்சு போ அந்த சூப்பை குடி அப்படின்னு சொல்லி அவன் கையில கொடுக்க பப்பிலான் அதை குடிக்காம அந்த வார்டனுக்கே திரும்பி ஊட்டி விடுறான். இப்போ அந்த வார்டன் ரொம்ப கடுப்பாயி சோறு தண்ணி இல்லாதப்ப உனக்கு இவ்வளவு திமிரு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் கிட்ட சொல்லி செல்லுல எரிஞ்சிட்டு இருந்த லைட்டையும் ஆஃப் பண்ண சொல்லிடுறான். இவ்வளவு நாள் சோறு தண்ணி மட்டும்தான் அனுப்பாம இருந்தாங்க, இப்ப லைட்டையும் நிறுத்தவும் அவனுக்கு இன்னும் பைத்தியம் பிடிச்ச
அடிச்ச மாதிரி ஆயிடுது. தனிமையில கிடந்து துடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு வழியா அப்படி இப்படின்னு இவனுக்கு கொடுத்த 2 வருஷம் முடியுது. கார்ஸ் இவனை அழைச்சிட்டு வரதுக்காண்டி அந்த ரூமுக்கு போறாங்க. பார்த்தா புறக்கனை எடுத்து படுத்து கிடக்குறான். டெட் பாடி மாதிரி கிடந்தவனை தூக்கி தோல்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போறாங்க கார்ஸ். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவனை பார்க்க வரான் லூயிஸ். இந்த 2 வருஷத்துல லூயிஸ் இந்த ஜெயிலுக்கு வார்டன் ஆயிடுறான். பெட்ல ரொம்ப வீக்கா கிடந்த பப்பிலான பார்த்த லூயிஸ் அவனை வந்து பார்க்க வரான். அவன்கிட்ட வந்து உனக்கு இப்படி எல்லாம் நடந்ததுக்கு நான் தான் காரணம், என்ன தயவு செய்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது மட்டும் இல்லாம பப்பிலான்ட்ட சொல்றான், நீ சொன்ன மாதிரியே என் ஒய்ஃப் என்ன விட்டு போயிட்டா, என்ன வெளியவே எடுக்கல. நான் அப்பீலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த வக்கீலியா அவ கல்யாணம் பண்ணிட்டு அவ சந்தோஷமா இருக்கா. நான் தான் முட்டாள், நீ சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். இப்போ பப்பிலான்ட்ட சொல்றான், இதே உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா வார்டன்ட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன்னைய நான் மாட்டி விட்டுருப்பேன். ஆனா நீ இந்த 2 வருஷத்துல என்னைய பத்தி வார்டன்ட்ட எதுவுமே சொல்ல, எதனால அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பப்பிலா, நான் அனுபவிச்ச சித்திரவதையை நீ அனுபவிச்சிருந்தா எப்படி செத்துருப்ப அப்படின்றது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சொல்லல. நீ இப்போ இந்த நிலைமையில வார்டனா இருக்கிறத பாக்குறது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ லூயிஸ் சொல்றான், இங்க இருந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருந்தா போதும், நம்ம ஈஸியாவே தப்பிச்சிடலாம். என்னோட ஜெயில இருந்த ஒரு ஆளு தப்பிச்சு வெளில போயிட்டான். அவன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவன் போட்டை வச்சுட்டு ஐலாண்ட்ல இருப்பான். இந்த சண்டே வார்டன்ல கைதிகளோட டிவி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியாவது மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டோம்னா சாப்பாட்டுல அவங்க மயங்கி கிடக்குற டைம் பார்த்து நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு இப்ப நமக்கு மயக்க மாத்திரை தேவை, அதை ஒன்னாலதான் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பப்பிலான்ட்ட சொல்றான். அது எப்படின்னு சொல்லி பப்பிலான் இவன்ட்ட கேட்க, நீ ஒன்னும் செய்யாத, இப்போதைக்கு என்கிட்ட சண்டை போடுற மாதிரி போடு, உன்னை மயக்கம் வரதுக்காண்டி மயக்க மாத்திரை உனக்கு கொடுப்பாங்க, அதை நீ கலெக்ட் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரியே இவனும் லாஸ்ட் கிட்ட சத்தம் போட இவனை மயக்கமடைய செய்யறதுக்காண்டி மயக்க மாத்திரையை இவங்க பிளான் மாதிரியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப இவனுங்க தப்பிச்சு போறதுக்காண்டி ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. கடைசியா மொத்தத்துல இவனுங்க ஒரு 4 பேர் டீமா ஃபார்ம் ஆயிடுறானுங்க. இப்போ அந்த போட்டுக்கு கொடுக்கறதுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்க லாஸ் உடனே அவன் வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுக்குறான். பப்பிலான இது வரைக்கும் அவன் மயக்க மாத்திரை கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் கொடுக்குறான். இப்ப இவங்களோட பிளான் என்னன்னாக்கா, சண்டே அவங்க டிவி பாக்குறப்ப அவங்களோட ஃபுட்டுல மயக்க மருந்து கலக்கிறது தான். லூயிஸ் ஓகே நான் கலக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை வாங்கிட்டு கிளம்ப, பக்கத்துல ஓரமா நின்றுட்டு இருந்த ஒரு கைதி ஒருத்தன் கையில அந்த மாத்திரையை புடுங்குறான். லூயிஸ் அவனோட கையை கடிச்சு அந்த மாத்திரையை திரும்பி பிடிக்கிறான். அதை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த பப்பிலானுக்கும் மகிழ்ச்சி ஆகுது. எப்போதுமே ஏதாவது பிரச்சனைனா என்னோட உதவியை நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப, இப்ப நீ வந்து தானாவே உன்னை தற்காத்துக்க பழகிட்ட, அதை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாவே இருக்கு அப்படின்னு சொல்லி பப்பிலான் சொல்றான். இப்ப அவனுங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சண்டே நைட் வருது. எல்லா கார்ட்ஸ் கைதிக எல்லாரும் பிஸியா படம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 4 பேர் மட்டும் தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க, லூயிஸ் மயக்க மாத்திரையை கலந்து ட்ரிங்க்ஸ்ல மயக்க மாத்திரையை கலந்து கார்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல எல்லா கார்ட்ஸும் குடிச்சிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் ட்ரிங்க்ஸை குடிக்காம பாத்ரூம் போயிருப்பான். அவனை பப்பிலான் பின்னாடியால அடிச்சு மட்டை பண்றான். இப்ப எல்லாரும் மயங்கி விழுந்துற இவங்க 4 பேர் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அங்கிருந்து செல்ல விட்டு வெளியே போய் பார்த்தாக்கா வெளியே பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கரண்டையும் ஆஃப் பண்ணிடுறானுங்க. இப்போ ஒவ்வொருத்தவனா ஜெயிலு செவுத்த எகிரி குதிக்க, கடைசியா லூயிஸ் எகிரி குதிக்க போறான். டக்குன்னு கரண்ட் வந்துருது. சடனா கரண்ட் வரவன் அவன் பயந்து போய் தடுமாறி கீழே விழுவுறான். கீழே விழுந்ததுல அவனோட கால் அடிபட்டுருது. இப்போ அந்த 4 பேர்ல ஒருத்தன் சொல்றான், அவனுக்கு கால் அடிபட்டுட்டு அவனால நடக்க முடியாது, அதனால அவனை இங்கேயே போட்டு நம்ம மட்டும் போயிரும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கடைசி வரைக்கும் பப்பிலான் ஒத்துக்க மாட்டான். ஒரு வழியா லூயிஸ் போட்டு தோல்ல போட்டுக்கிட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுமே எதுக்க பார்த்தா ஒருத்தன் கண்ணை வச்சுட்டு நிக்கிறான். அவனை பார்த்தவனே இவங்க 4 பேரும் ஸ்டன் ஆவ. அதுல ஒருத்தன் சொல்றான், யாரும் பயப்படாதீங்க, இவன் தான் அந்த போட் மேனு, நமக்காக போட் எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்ப 4 பேரு அந்த போட் மேனோட சேர்ந்து 5 பேரும் தப்பிச்சு போட்ல போறானுங்க. ஒரு வழியா தப்பிச்சுட்டானோ அப்படின்னு பார்த்தா இப்பதான் அவனுக்கு தலைவலியா ஆரம்பிக்குது. போட்டு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இவங்க 5 பேரோட வெயிட் அந்த போட்டு தாங்க மாட்டுது. இப்போ வெயிட்டை குறைச்சாதான் போட்டு நகரும்ன்ற கட்டாயத்துக்கு இவனுக்கு தள்ளப்படுறானோ. சோ வெயிட்டை குறைக்கணும்னா யாராவது ஒருத்தன் தண்ணியில வந்து சாவணும். சோ இப்படியான இக்கட்டான சூழ்நிலை ஒருத்தன் சொல்றான், ஏற்கனவே லூயிஸ்க்கு கால் அடிபட்டுட்டு அவனை அழைச்சிட்டு போய் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனால அவனை தூக்கி தண்ணியில போடுங்க அப்படின்றான். அதை கேட்ட பப்பிலானுக்கு கோவம் வருது. அவன் ஒத்துக்கவும் மாட்டான். அதனால பப்பிலான் அவன் அடிக்க ஆரம்பிக்க இவங்க 2 பேரும் சண்டை வந்துருது. அவன் பப்பிலானோட முரட்டுபாடியா இருக்கிறதுனால அவனை கீழே தள்ளி அடிக்க ஆரம்பிக்க, அந்தாண்ட உழுந்து கிடந்த கத்தி எடுத்துட்டு வந்த லூயிஸ் முதுகுல அவனை 4 சொருகுறான். அதுலயே அவன் இறந்து போறான். இப்ப செத்தவனோட பாடியை தூக்கி தண்ணியில வீசுறாங்க. லூயிஸும் தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா ஒரு கொலைய பண்றான். அதுக்கு பப்பிலான், பரவாயில்ல விட, நீ கொல்லுலன்னா அவன் என்னைய கொண்டிருப்பான், நீ கொன்ன வரைக்கும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்றானோ. பின்னாடியே பார்த்தா இவங்களுக்கு இன்னொரு கண்டம் வருது. கடல்ல புயல் உருவாகி புயல் அடிக்க ஆரம்பிக்குது. போட்டும் தள்ளாட ஆரம்பிக்குது. இவனுங்களும் போட்டை கயிறையும் போட்டு கட்டி பாக்குறாங்க. ஒன்னும் முடியற மாதிரி தெரியல. கடைசியா போட்டை அடிச்சுக்கிட்டு போயிடுது. திடீர்னு பப்பிலான் முடிச்சு பாக்குறான். பார்த்தா ஒரு ஐலாண்ட்ல இருக்கிறாங்க. அந்த ஐலாண்ட்ல இருக்கிற காட்டுவாசிங்க காப்பாத்தி இவனுங்களை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க போல. அங்க பார்த்தாக்கா ஒரு கன்னியாஸ்திரி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு என்னோட கூட வந்தவங்கன்னா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் பப்பிலான். அதுக்கு அவங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு இப்போ ரெஸ்ட் தேவை, போய் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கன்னியாஸ்திரிக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ஜெயில இருந்து தான் தப்பிச்சு
தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னா கடல்ல இறங்கின பப்பிலாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறான். அதுக்கப்புறம் லூயிஸை மீட் பண்ண பப்பிலாம் இங்கேருந்து நம்ம உடனே கிளம்பி ஆகணும், நம்ம ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தவங்க அப்படின்றது இங்கே உள்ள ட்ரைபுக்கெல்லாம் தெரிய வந்துருச்சு. இனி நம்ம இங்கே இருந்தோம்னு சொன்னோம்னாக்கா இது நமக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்ல லூயிஸ் அப்புறம் அவன் கூட வந்தவங்க யாருமே கிளம்புறதா இல்ல. இவன் ஒரு கடல் பக்கமா நடந்து போக அங்க பார்த்தா போலீஸ் இவங்களை தேடிட்டு வந்துடுறாங்க. போலீஸை பார்த்தவன் அங்கேருந்து ஓடியாந்து லூயிஸை கூப்பிடுறான். எழுந்து எல்லாரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்க போலீஸ் கிராமத்துக்குள்ளேயே வந்துடுறாங்க. இப்போ லூயிஸ் பப்பிலான் முன்னாடியே அவங்க கூட வந்த 2 பேரை சுட்டுக் கொள்றாங்க. இவங்க 2 பேரையும் போலீஸ் உயிரோட பிடிக்க இதை யாரு சொல்லியிருப்பான்னு பார்த்தா அங்க கூட அந்த கன்னியாஸ்திரி தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இவங்க இருக்கிறத. இப்போ அந்த ஜெயில் ரூல் படி பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் டைம் தப்பிச்சவங்களுக்கு 5 வருஷம் இருட்டறையில தண்டனை அப்படின்றது அவனுக்கு நிறைவேற்றப்படுது. அங்கேருந்து கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா 3-4 வருஷம் தண்டனைக்கு பிறகு பப்பிலான காமிக்கிறாங்க. இப்போ இவனோட உருவம் எல்லாம் மாறி பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான ஆளா தெரியறான். இத்தனை வருட தண்டனையில பாத்தீங்கன்னா அவனோட உடல் வலு எல்லாம் போய் ஒரு நடப்பினமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இந்த 5 வருஷத்துல அவன் ஒரு முறை கூட தப்பிக்கிறதுக்கான முயற்சிகளை கூட எடுக்கல. இப்போ இவனோட 5 வருஷம் தண்டனை முடிஞ்சு வெளியே அழைச்சிட்டு வராங்க கார்ட்ஸ். இப்போ இவனை பாக்குறதுக்கு அந்த வார்டன் வரான். வந்தவன் பப்பிலான பார்த்து இந்த இருட்டு செல்லுல தண்டனை வாங்கி உயிரோட வெளியே வந்தவங்க யாரையுமே நான் பார்த்ததில்ல, அப்படி உயிரோட வெளியே வந்த ஒரே ஒரு அரிதான ஆளு நீதான் அப்படின்றான். இன்னும் உனக்கு வெளியில போய் வாழ ஆசை இருக்கா? அப்படியே தான் ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க பப்பிலான் ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து கடந்து போறான். இப்போ அவனை அந்த கார்ட்ஸ் 2 பேரும் போட்ல போட்டு ஒரு ஐலாண்ட்ல இருக்கிற ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. இவனை இப்போ கூட்டிட்டு போற அந்த சிறையை பாத்தீங்கன்னா பேய் சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுத்தி வந்து கடலால சென்ட்ரல்ல பாறையில செய்யப்பட்ட ஒரு சிறை. இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லாத ஒரு சிறை அது. இந்த ஜெயில பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் கைதிகளை மட்டும்தான் வச்சிருப்பானுங்க. வாரத்துக்கு ஒருக்கா போட்ல வந்து சாப்பாடு மட்டும் கார்ட்ஸ் கொடுத்துட்டு போவாங்க, அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். இந்த ஜெயில 5 வருஷத்துக்கு அப்புறம் லூயிஸை பாக்குறான் பப்பிலான். இவனை 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜெயில கொண்டு வந்து போட்டாங்க போல. தான் பழைய கூட்டாளியை பார்த்ததுல லூயிஸுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. இப்படியே சில மாதங்களை கடத்துறான் இதே ஜெயில பப்பிலான். அப்புறம் ஒரு நாள் வெளியில உட்காந்து கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு தப்பிச்சு போறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்குது. உடனே அங்கிருந்து ஓடியாந்து லூயிஸை எழுப்பிட்டு வரான். வந்தவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு தேங்காய் மட்டையை தூக்கி கடல்ல வீசுறாங்க. அது மேல மிதக்குது. அதை பார்த்து பப்பிலான்னு சொல்றான், இந்த மாதிரி நிறைய தேங்காய் மட்டை இதை சுத்தி கிடக்குது, அந்த தேங்காய் மட்டை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு போட்டு செஞ்சு அதன் மூலியமா நம்ம தப்பிச்சு போலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்றான். லூயிஸுக்கும் இவன் சொல்ற ஐடியா பிடிச்சிருக்க. 2 பேர் சேர்ந்து இருக்கிற தேங்காய் மட்டையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ண தென்னை மட்டையெல்லாம் கோணி சாக்குல போட்டு கடலுக்கு தூக்கிட்டு வராங்க. இப்போ அந்த 2 சாக்கையும் ஒன்னா இணைச்சு போட்டு மாரி தயார் பண்றாங்க. பப்பிலான் லூயியை பார்த்து வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவன் இல்ல நீ போ நான் வரல அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் என்ன ரீசன் சொல்லி கேட்க உனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு, உனக்காக சில பேர் வெளி உலகத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ போ, எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல, நான் வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு எங்க இருக்கிறதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல இப்போ பப்பிலான் கடைசியா அவனுக்கு ஒரு ஹக்கை கொடுத்துட்டு அந்த தென்னை மட்டை எடுத்துக்கிட்டு போறான் கீழே குதிக்க. ஆனா இத்தனை வருஷம் அங்க இருந்ததுனால லூயிக்கு தெரியும் இந்த உயரத்துல இருந்து குதிச்சு அவனு உயிர் தப்புனது இல்ல. இருந்தாலும் அவன் போகணும்னு ஆசைப்படுறதுனால அவனை தடுக்கவும் இவன் விரும்பல. அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, அவனோட உயிரோட அவனோட சுதந்திரம் தான் அவனுக்கு பெருசா இருக்கு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ தென்னை மட்டையை தூக்கி கடல்ல வீசின பப்பிலான் அவனும் சேர்ந்து குதிக்கிறான். குதிச்சதுக்கு பிறகு லூயிஸ் கடலை நல்லா உத்து பாக்குறான். ஆனா அவன் இருக்கிறதே தெரியல. அதனால அவனும் இறந்துட்டான் போல அப்படின்னு அவன் நினைக்கலையே கீழே சத்தம் கேக்குது. பப்பிலான் அந்த தென்னை மட்டை போட்டு மேல ஏறி லூயிஸை பார்த்து சத்தம் போட இவனும் மேல இருந்து தன் நண்பன் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற மகிழ்ச்சியில கத்துறான். ஒரு வழியா பாய் சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான் லூயிஸ். இவனையும் கடல்ல கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு கரை பக்கமா கொண்டுட்டு போகுது. அங்கேருந்து கட் பண்ணி ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. ரொம்ப வயசான தோற்றத்துல கையில ஒரு ஒயின் கிளாஸோட ஒரு ரிச் மேனா உட்கார்ந்து இருக்கான் நம்ம பப்பிலான். இவன் தன்னோட ஃபுல் ஸ்டோரிய ஒரு புக்கா எழுதி அதை கொண்டு ஒரு பப்ளிகேஷன்ல கொடுக்குறான். அவன் ஸ்டோரியை பார்த்த பப்ளிஷருக்கு ரொம்பவே நெருடல் ஆகுது. சில காலங்கள் கழிச்சு அதை ஒரு புக்கா வெளியிடுறாங்க அந்த பப்ளிகேஷன்ல. இந்த ஸ்டோரியோட முடிவுல உண்மையான பப்பிலான காமிக்கிறாங்க. இவரோட இந்த உண்மை கதை தான் இந்த படம். கடைசியா இந்த புக் பப்ளிஷ் ஆனது 1917ல பிரான்ஸ் கவர்மெண்ட் அவர் ஒரு நிரபராதி அப்படின்றத இந்த வேர்ல்டுக்கு சொல்றாங்க. அத்தோட முடியுது இந்த படம். இது போன்ற சுவாரஸ்யமான ஹாலிவுட் படங்களை தமிழ்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. பாய்.